ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல கணவனை வசியம் செய்ய ஷே உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்பு, மாந்திரிகத்துல சொல்லக்கூடிய ஒரு உப்பு முறை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கலாம் அல்லது கஷ்டமா இருக்கலாம். ஆனா சித்தர்கள் சொன்ன முறைய எந்த விதமான மறைப்பும் இல்லாம உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது சொல்படி கேட்காத கணவர்களுக்கு, ஆண்களுக்கு, தவறான கள்ள தொடர்புல இருக்கக்கூடிய எந்த ஆண்களுக்காக இருந்தாலும் இந்த மருந்து, இது உப்பு பயன்படுங்க. இது நீங்களே செய்துக்கலாம். இது ஒன்றும் விஷயமே கிடையாதுங்க. ஒரு புது சட்டி வாங்கி ஒரு நாள் ஊற போட்டு காய வச்சுட்டு அந்த சட்டியில நீங்க போகக்கூடிய சிறுநீர், காலையில மாதவிடாய்க்கு அப்புறம் போகக்கூடிய சிறுநீர் புடிச்சு வச்சுக்கணும். ஒரு 3 முறை புடிச்சு வச்சுக்கணும். சிறுநீர் ஒரு பாதி அளவு, சட்டி அளவு புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சிறுநீரை நல்லா அடுப்பு மூட்டி நல்லா எரிய வைக்கணும். அது எரிய வைக்க அந்த சிறுநீரெல்லாம் பத்தி ஒரு உப்பு தங்கும். அந்த சிறுநீர் உப்பு தங்கும். அந்த உப்பை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு உணவுல கலந்து கொடுக்கும் பொழுது அந்த ஆண் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. அந்த கணவர் வசியமாயிடுவாங்க. கட்டிய கணவருக்கு தவிர, உடல் அளவுல ஒண்ணு சேர்ந்தவங்களுக்கு தவிர வேற எந்த ஆணுக்கு இது கொடுத்தாலும் குல சாபம் என்பது ஏற்படும். இது குரு சாபத்தோட செய்யக்கூடிய மருந்து. கட்டிய கணவனை தவிர வேற எந்த ஆணுக்கு கொடுத்தாலும், உங்களை உடல் அளவுல சேர்ந்த தவிர வேற எந்த ஆணுக்கு கொடுத்தாலும் உங்களை பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிரும். இது சத்தியமான உண்மை. குரு சொன்ன பாடம், மறுப்பில்லாம சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்திக்கங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.